Welcome back, students. So last sessionல நம்ம sex determination பார்த்திருக்கோம். And genetics நம்ம start பண்ணதுல இருந்து first we have seen what is genetics and then the importance of genetics and multiple alleles என்ன allelesனா என்னன்றதை நம்ம சொன்னோம் and dominant gene, recessive gene and அதிலே வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கு மல்டிபிள் allele பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஜீன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சில நேரத்துல நிறைய ஜீன் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம we have seen like ABO blood grouping and we have seen the RH factor also. And RH factorல வரக்கூடிய அந்த dominant recessive வச்சு we have seen one more case is erythroblastosis fetalis and now we have started that is a sex determination. ஒரு செக்ஸ் ஆஃப் த அனிமல் ஒரு செக்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ யார் டிட்டர்மின் பண்றது வெதர் இட்ஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலி வி ஹாவ் கான்சென்ட்ரேட்டட் இன் ஹியூமன் செக்ஸ். ஸோ ஹியூமன்ல நம்ம சொல்லும்போது செக்ஸ் ஆஃப் அ பேபி இஸ் டிட்டர்மின் பை த மேல் as we know that. அண்ட் அதுல வந்து வி ஹாவ் சீன் அந்த ஹோமோகேமெட்டிக்னா என்ன ஹெட்ரோகேமெட்டிக்னா என்ன நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் வி ஹாவ் சீன் த Y குரோமோசோம். ஸோ Y குரோமோசோமோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன, because whenever you are see like karyotyping வரும்போது பாத்தீங்கன்னா the size of the X and Y differs by their size. அதோட size வச்சு actually differ ஆகும். அதுலயும் பாத்தீங்கன்னா X வந்து it's a longer than the Y chromosome. So Y is a very short. So அதோட size நம்ம we have seen like Y chromosome சொல்லும்போது it's a 60 MB, but in case of at the same time they have only 60 functional genes, but in case of X chromosome பாத்தீங்கன்னா it's 165 MB, but genes number பாத்தீங்கன்னா 1000 genes வரைக்குமே அதுல இருக்கு. And we will see details in each aspect. So first we will start the chromosomal basis of sex determination. So chromosomal basis sex determinationல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம last class சொல்லியிருந்தோம். எஸ், ஸோ இதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், குரோமோசோம் பேஸ் பண்ணி இதுல நம்ம சொல்றோம். ஸோ ஹெட்டிரோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஹெட்டிரோகேமெட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஹியூமன்ஸ்ல நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மேல்ல வந்து XY அப்படின்ற கண்டிஷன் மேலுக்கு இருக்கும். That is called heterogametic. In heterogametic sex determination, one of the sexes produces similar gametes, that is a female XX, and the other sex produces dissimilar gametes, that is a XY in male. The sex of the offspring is determined at the time of fertilization. இது last class explain பண்ணதுதான். At the time of fertilizationல தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் whether the sex of the fetus is male or female. Fertilization நடந்ததுக்கு அப்புறமா தான் when the baby develops, when the baby grows, அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நம்ம வந்து அதை ஆக்சுவலா பார்க்க முடியும். And heterogametic males, இதை நம்ம ஹியூமன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. In this method of sex determination, the males are heterogametic, producing dissimilar gametes, that is once again X and Y. Female க்கு XX மட்டும் இருக்கும். So while females are homogametic, homo means same, hetero means or dissimilar means hetero ன்னு சொல்லலாம், இல்ல dissimilar நம்ம சொல்லலாம், producing similar gametes, that is XX. So that is of two kinds, that is XX or XO type. ஸோ ஹெட்டிரோ நம்ம சொன்னதுல வந்து ஹியூமன்ஸ்ல நம்ம XY சொல்றோம். எல்லா ஆர்கனிசமுக்கே வந்து நம்ம XY அப்படின்னு நம்ம நேமிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். XY சொல்லலாமா, இல்ல எல்லா இடத்துலயும் XYன்னு வரும்போது we get some confusion. So in order to avoid the confusion, சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா XX XOன்னு சில நேரத்துல கொடுப்பாங்க. So examples பாத்தீங்கன்னா even you can see here like bugs, cockroaches and grasshopper எல்லாமே வந்து XX XO டைப்ல இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ் எல்லாமே வந்து XO கண்டிஷன்ல இருக்கு, ஃபீமேலுக்கு XX கண்டிஷன்ல இருக்கு. அண்ட் XX XY டைப் பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ட்ரோசோஃபில்லா. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து XX XY, தட் இஸ் ஃபீமேலுக்கு XX கண்டிஷனும் மேலுக்கு வந்து XY கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து ஹியூமன் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ட்ரோசோஃபில்லா we can say that. And we will go to the next one. See, this is the heterogametic female. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ஸ், பட் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் கண்டிஷன்ஸை மட்டும் பார்க்க போறோம். ஃபீமேலி ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மேபி டவுட்ஸ் இருக்கலாம். ஃபீமேல்ஸ்லயுமே ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு.
சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தாதான் அதுதான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றதுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ரைட். சோ இதுல வந்து ஃபீமேல்ல எந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். குரோமோசோம் எந்த மாதிரியான ஒரு நேமிங் நம்ம கொடுத்திருக்கோம், எந்த ஆல்பபெட்ஸ் நம்ம கொடுத்திருக்கோன்றது we will see now, we will discuss now. And in this method of sex determination, the females are heterogametic, producing dissimilar gametes. So இங்க dissimilar gametesனா XX இருக்காது, அதுக்கு பதிலா XY or XO, maybe ZX, XZ அந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸ்ல இருக்கலாம். While males are homogametic, so மேலுக்கு அப்ப இந்த இடத்துல XX or YY, maybe ZZ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கலாம். producing the similar gametes. To avoid confusion with the XXXO, so last தான் நம்ம வந்து heterogametic male ல தான் XXXO condition பார்த்திருக்கோம் ரைட். XXXO condition பார்த்தோம், and then XXXY condition humans ல நம்ம பார்த்திருக்கோம், Drosophila and humans ல நம்ம சொல்லியிருந்தோம். so அந்த confusions avoid பண்றதுக்காக now we can determine or we can naming the organism with some other alphabets. இதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are using Z and W. X and W நான் கெஸ் பண்ணிருந்தேன் because some organismல X and Z கூட யூஸ் பண்ணுவாங்க, but here they are using Z and W are used for instead of X and Y respectively. அது X இருக்க பிளேஸ்ல Z உம் W Y இருக்க வேண்டிய பிளேஸ்ல W ன்றதை யூஸ் பண்ணிருக்காங்க. so heterogametic females are of two types. ஒன்னு பாத்தீங்கன்னா ZO ZZ, and the ZZ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it is the male, right? because இதுல வந்து heterogametic females தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப heterogametesனா இந்த இடத்துல டிஃபரெண்டான இருக்கக்கூடிய gametes எதுன்னு பாத்தீங்கன்னா the first இருக்கிற ZO தான். so it is the heterogametic females. அப்போ இந்த ZO அப்படின்றது வந்து ஃபீமேலும் and சிமிலரா இருக்கக்கூடிய gametes வந்து மேல் அப்படின்னு இருக்காங்க. so ZO and ZZ இது வந்து எந்த மாதிரி அனிமல்ஸ்ல இந்த டைப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா examples are moth, butterflies and domestic chickens. so moths and butterflies வந்து பார்க்கிறதுக்கு சிமிலரா தான் இருக்கும், but what is the difference between the moth and butterfly பாத்தீங்கன்னா maximum of the moth have the colorage of like brownish color, like brown மாதிரி இருக்கும் இல்லனா gray colorல இருக்கும். but butterflies you can see so many variations in color and colorful இருக்கும். and moth ஓட another difference between the moth and butterflies வரும்போது butterfly ஓட sitting position, அது once ஒரு பிளேஸ் சிட் பண்ணுது அப்படின்னா அதோட விங்ஸ் ரெண்டுமே லைக் அதோட விங்ஸ் வந்து வெர்டிக்கல் பொசிஷன்ல இருக்கும் ரைட். பட் ஆனா வந்து மாத் பொறுத்த வரைக்கும் அது சிட்டிங் பொசிஷன் ஒரு இடத்துல சிட்டிங் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட விங்ஸ் வந்து ஹரிசாண்டலா இருக்கும். ஹரிசாண்டல் மீன்ஸ் அப்படியே வாலோட இந்த செவரோட என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். பட் ஆனா பட்டர்ஃபிளைஸ்க்கு வந்து அந்த விங்ஸ் வந்து வெர்டிக்கலா ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மாத் அண்ட் பட்டர்ஃபிளைஸ். நிறைய பேர் வந்து மாத்த வந்து பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்காங்க. பட் there is a difference between moth and butterfly. and even domestic chickenலயே வந்து ZO ZZ தான் இருக்கு. because நீட்ல கொஸ்டின்ஸ் வரும், நீட்ல வந்து heterogametic females and heterogametic maleக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. so you have to understand எந்த அனிமல்ஸ் எல்லாம் எந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸ்ல வருது, எந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஹெட்ரோகேமெட்டிக் மேல் கண்டிஷன்ல வருதுன்றத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு நோ தட் ஜீன் ஆல்சோ, சாரி தட் குரோமோசோம் ஆல்சோ. இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு XXXY மட்டும் தான் சொல்லியிருக்கோம். பட் ஈவன் இந்த லாஸ்ட் ஹெட்ரோகேமெட்டிக் மேல்ஸ்ல வந்து we have seen XXXOன்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். ஸோ எந்த ஆர்கானிசம்ல XXXO கண்டிஷன் வரும்ன்றதும் தெரிஞ்சிருக்கணும். you should know about that also. and heterogametic femalesல ZO ZZ பார்த்துக்கிட்டு இருக்கோம். and these are the examples for ZO and ZZ. and another condition பாத்தீங்கன்னா ZW ZZ. the ZZ அப்படின்றது வந்து it is a male and ZW is the female because it is a heterogametic female. example பாத்தீங்கன்னா gypsy moth, so gypsy moth and fishes, reptiles and birds. so fishes, reptiles and birds இது மூணு பேருக்குமே நம்ம vertebrates நம்ம சொல்லும் போது இது மூணுலயுமே the sex determination factor யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா the female only, not male. okay, vertebrates fishes, reptiles and birds இது மூணுக்குமே வந்து sex determination by the female.
I hope you understand so far. And we will go to the next one. And now we will discuss about the sex determination in human beings. Human beings நம்ம ஓரளவுக்கு பார்த்திருக்கோம், but once again I will explain by this content. So genes determining sex in human beings are located on two sex chromosomes called allosome. Allosome, autosomes last இதிலே நம்ம explain பண்ணியிருக்கோம். So we are having totally 23 pairs of chromosome. 23 pairs of chromosome la, so 22 pairs. 22 plus 1 அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். So 22 pairs of is called as a autosome and one pair is called as a allosome. So இந்த one pair தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா sex chromosome அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். One pair so 22 pair அப்ப இதுல பேரா இருக்குது பாத்தீங்கன்னா 22 pair அப்படின்னு நம்ம சொல்லும்போது டோட்டலா இதுல 44 அப்படின்றதுல இருக்கும். So இதுல one pair பாத்தீங்கன்னா 2 இருக்கும். So we are having a 23 pair of chromosome or 46 chromosome அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த 2 தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா allosomes நம்ம சொல்லியிருக்கிறது. And in mammals the sex determination is associated with chromosomal difference. Sex determination நம்ம chromosomal difference வச்சு தான் ஆக்சுவலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் between the two sexes, that is male and female. So typically females la pathina XX, so XX in female and XY in males. 23 pairs of human chromosome include 22 pairs of autosome நம்ம already சொன்னது, that is a 44A. A means autosome, and one pair of sex chromosome which is XX or XY because male and female. அதுல நம்ம XX condition female லையும் XY condition male லையும் இருக்கு. And females are homogametic, producing only one type of gametes because XX condition இருக்கும்போது XX ல ரெண்டுமே X தான். So நம்ம வந்து வேற ஒரு alphabets இருந்ததுன்னா we can say that either this or that அப்படி நம்மளால சொல்ல முடியும். But this இதுல இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே gametes தான், homogametes அதனால தான் நம்ம சொல்றோம், சேமா தான் இருக்கு. That's why we are saying that ரெண்டுத்துல ஹியூமன்ஸ் வந்து ஹியூமன் ஃபீமேல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கேமெட் தான் ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கலாம். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஈச் கண்டெய்னிங் ஒன் எக்ஸ் குரோமோசோம், கண்டிப்பா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். while the males are heterogametic, producing two types of chromosome with X and Y. So அப்போ human spermsல நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா you know that excuse me, you know that female male அப்படி நம்ம சொல்லும்போது sperms is the sex cell, right? So in the second chapter we have seen like sperms வந்து we know that millions of sperms வந்து ஒரு female during copulation it enters the female reproductive tract. Female reproductive tractல millions of sperms enter ஆகும். So imagine ஒரு spermலயுமே வந்து each and every sperm have the nucleus, right? So the nucleusல it contains 23 chromosome with 22 வந்து autosome இருக்கும், 1 வந்து sex chromosome. On the one sex chromosome it may either be X or Y. ரெண்டுமே இருக்கும், கண்டிப்பா ரெண்டுமே இருக்காது. அப்படி ரெண்டுமே இருந்ததுன்னா அது வந்து ஒரு 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 malnutrition சொல்ல முடியாது. இட்ஸ் a default ஆன ஒரு sperm அப்படின்னு தான் சொல்லணும். it is not the normal sperm. either அந்த spermsல கண்டிப்பா அதோட நியூக்ளியஸ்ல ஏதாவது ஒரு X இருக்கும் இல்லைன்னா Y அப்படின்ற கண்டிஷன்ல தான் இருக்குமே தவிர XY இருக்காது. So தான் இங்க கொடுத்திருக்காங்க. And independently evolved XY XX is to XY, that is they both are independently evolved. தனித்தனியா ஆக்சுவலா இருக்கு. இதுக்கும் ஐ மீன் மேல்ல இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம்க்கும் ஃபீமேல இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம்க்கும் எந்த ஒரு கோஆர்டினேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் மேல்ஸ் ஆர் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட். That is XX is to XY system of sex chromosome exist in Drosophila also. So Drosophila இதே conditions இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. And here we will see some flow chart with the help of like நம்ம ஜெனடிக்ஸ்ல நம்ம புனெட் ஸ்கோர் நீங்க எப்படி பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம ஹியூமன்ஸ்ல எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து டிட்டர்மின் பண்ணுது செக்ஸ் குரோமோசோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Here you can see male and female. Actually spelling mistake is there. So FE female.
So male சொல்லும்போது it's a heterogametic condition, which means they are having, so female and male சொல்லும்போது இந்த 44 autosomes ரெண்டு பேருக்குமே காமன் தான். ஓகே, அதனால வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு செக்ஸும் வேற வேற இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்டோசோம்ஸ் டோட்டலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோமும் டோட்டலா டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் heterogametes அப்படின்னு நம்ம சொல்லும்போது gametes மட்டும் தான் சொல்றோம். so the name itself represent, see, heterogametes. gametes நம்ம எதை சொல்லுவோம், sex cells மட்டும் தான் நம்ம gametes சொல்லுவோம். so XY and XX இது ரெண்டு மட்டும் தான் நம்ம heterogametes நம்ம சொல்லியிருக்கோம். மத்தபடி autosomes அப்படின்னு பாத்தீங்கன்னா in male also they are having a 44 autosomes. likewise in the female also having 44 autosomes. and in case of female, it is a homogametes, as you know that it's a XX, and in case of male, it's a XY. So, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு parents தான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம், because we are going to see one generation. ஒரு ஜெனரேஷனுக்கு the sex chromosome எப்படி inherit ஆகுது, எப்படி பாஸ் ஆகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். and this is the first is the parent generation, and parents produce பண்ணக்கூடிய cells தான் நம்ம வந்து gametes அப்படின்னு சொல்லுவோம். so in male produces sperms, and in case of female produces ova or egg ன்னு சொல்லலாம், ovum சொல்லலாம், or ova ன்னு சொல்லலாம். so but ஆனா நம்ம செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கோம் மியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கும். மியாசிஸ் பத்தி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. so I don't want to deal about now மியாசிஸ் because we don't have much time. so புரியல அப்படின்னாக்கா you just go for the மியாசிஸ். so மியாசிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம். so இந்த மியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது they doesn't have like இதுல இருக்கக்கூடிய 46 குரோமோசோம் அப்படின்றது இதுல இருக்காது. 46 குரோமோசோமுக்கு பதிலா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா they are having like half of the chromosome. இது என்ன, because parentsல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா it's a diploid condition. diploidல இருக்கும், அதாவது 2n கண்டிஷன்ல இருக்கும். பட் gametesல பாத்தீங்கன்னா n கண்டிஷன் மட்டும் தான் இருக்கும். அப்ப n கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 46/2 it's a 23 chromosome, right? so 23 நம்ம சொல்லும்போது 22 autosome and 1 sex chromosome அப்படின்னு இதுல ஒரு spermலயும் இருக்கும். and the another sperm they may contain like 22 autosome and 1 XY chromosome. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும். but in case of female, because haploid conditionல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த X6 அப்படி இந்த X1Y நான் மேல சொல்லிட்டு இருக்கேன். let me clear everything so that we can see. we know that sex chromosome male XY தான் sex chromosome நமக்கு தெரியும். so during meiosis இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு sex chromosomeமே தனித்தனியா each ஒரு spermக்குள்ள enter ஆகும், right? so X அப்படின்றது ஒரு spermலயும் இது வந்து ஒரு complete new sperm, and Y அப்படின்றது வந்து இன்னொரு spermலயும் enter ஆகுது. so இது ஒரு complete new sperm. ஈவன் அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய உங்களோட புக்ஸ்ல இந்த மாதிரி தப்பா இருக்கு, so just change that. and likewise in the female also homogametes நம்ம சொன்னாலுமே XX எப்படி இருந்தாலுமே it's not a problem. and at the same time you know that like spermsல வந்து male sex chromosome நம்ம சொல்லும்போது not a sex chromosome, male sex cell நம்ம சொல்லும்போது ஒரு நிறைய millions of produce பண்ணது நம்ம சொல்லியிருக்கோம். and even second chapterல we have deal that in case of female நம்ம சொல்லும்போது femaleல single egg தான் ப்ரொடியூஸ் ஆகும், single ova தான் per month அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த single egg டார்கெட் பண்ணி தான் கிட்டத்தட்ட millions of sperms அப்படின்றது என்டர் ஆகும்ன்றத we have already saw that. so அதனால வந்து இந்த XX அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு எக்ல அப்படின்றது அர்த்தமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸ் ஆக்சுவலா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ல ஒன்னு இந்த மாதிரி செட்டப் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி செட்டப் இருக்கலாம். பிகாஸ் ஈவன் தோ 2 எக்ஸ் இருந்தாலுமே மியாசிஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, மியாசிஸ்ல கிராசிங் ஓவர் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் தோஸ் பார்ட். we will continue in the next chapter also. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா see here, so the offsprings அப்படின்னு சொல்லலாம், இல்ல progeny சொல்லலாம். progeny பொதுவா வந்து sexual reproduction பண்ணக்கூடிய அனிமல்ஸ்ல we call the young ones as a progeny. offsprings எந்த டேர்ம்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து
அந்த asexual ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்ல ஆஃப்ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி the binary fission or high like budding, fragmentations, sporogony and multiple fission. So இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து asexual reproduction பண்ணக்கூடிய இடத்துல ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. So better to use progeny in humans. Humans சொல்லும்போது progeny தான் கரெக்டா இருக்கும். And so progeny பாத்தீங்கன்னா you know that இது ஒரு sperm, இது ஒரு sperm. So இங்க இருக்கக்கூடிய செக்ஸ் செல்ஸ் லைக் எக்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ஸ்பெர்ம் இதுவும் மல்டிப்ளிகேஷன் ஜஸ்ட் கோயிங் டு மல்டிப்ளை, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் மல்டிப்ளை பண்ண போறோம். let me clear this. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெட்ல ஆக்சுவலா போடுறேன். இந்த ஒரு செக்ஸ் செல், இந்த ஒரு ஸ்பெர்ம் எதை போய் மல்டிப்ளை பண்ண போகுது, எது கூட போய் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here, first இது கூட தான் ஆக்சுவலா வரப்போகுது. ஸோ இதே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அண்ட் தென் அதே மாதிரி இதுக்கும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் யூ கேன் see here, ஸோ இதுல எக்ஸ் இருக்கு அண்ட் இதுலயும் எக்ஸ் தான் இருக்கு, ரைட்? யூ கேன் see here, so 22a plus 22a gives rise to 44a and x. So XX chromosome இருக்கு and the sex of the baby is the female. So female தான் கண்டிப்பா இருக்கும். அதுவே செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 22a plus 22a it's a 44a and here also x and here also x. So once again x, sorry, இதுல சார்ட்ல மாறி கொடுத்திருக்காங்க, but we will see here. இது ஆக்சுவலா நான் மாத்தி போட்டிருக்கேன். let me erase this. yes, now we'll see that because ரெண்டுமே காமன் தான், அதனால தான் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் ஈவன் நீங்க இந்த கேஸ் நீங்க இதுல எடுத்தாலுமே அதே நம்பர்ஸ் தான் நமக்கு வரப்போகுது, அதே 6 தான் ஆக்சுவலா நமக்கு கிடைக்க போகுது. you can see here 22a plus 22a plus and xx, that is x, and here also x. So 44a plus and xx, that is a female child. நம்ம female child நம்ம சொல்லலாம். And let me explain with some other color in this case. இதுல black எடுத்துக்கிறேன். And you can see here the first condition 22a y and 22a plus x இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. And இதையும் நம்ம வந்து first பார்க்கிறோம். And you can see here 22a and 22a, so 44a, and here x and this here the y, so x into y, xy. and இது பாத்தீங்கன்னா மேல் சைல்டு நமக்கு கிடைக்குது. so likewise அதே மாதிரியான கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் எடுக்கறாங்க. you can see here you can see here 22a, so 44a, and x plus y is equal to, sorry, x into y, so xy, and இங்கேயும் மேல் சைல்டு தான் கிடைக்குது. so we can get a equal number of like equal chance of male and female child அப்படின்னு நம்ம சொல்லலாம். and this is a sex determination in female students. sorry, yes, then we will go to the next one, the Y chromosome and male development. so Y chromosome, because Y chromosome நமக்கு யாருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும், ஹியூமன்ல மேலுக்கு தான். so and male development க்கு Y chromosome க்கு என்ன ஒரு difference, so what is the role which plays in male development அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Y chromosome எப்படி வந்து ஒரு male development க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். current analysis of Y chromosomes has revealed numerous genes and regions with potential genetic function. so ரீசெண்டா பண்ண ஒரு ரிசர்ச்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, Y chromosomes-ல வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்கு. so அதுலயே வந்து ஜெனடிக் ஃபங்க்ஷனோட பொட்டன்ஷியல் ஜெனடிக் ஃபங்க்ஷன்ஸோட இருக்கு. and some genes with or without homologous counterparts are seen on the X. சில ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோலாகஸ் கவுண்டர்பார்ட்ஸ்னா ஹோமோ மீன்ஸ் சேம், ரைட்? சில நேரத்துல வந்து சில ஜீன்ஸ் வந்து Yல இருக்கக்கூடிய சில ஜீன்ஸ் Xல மாதிரி ஒரு சில இதுல இருக்கலாம், பட் இல்லாமலையும் போகலாம்.
லைக் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here, this is the X chromosome and this is the Y chromosome. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ Y chromosome is the small, right? ஸோ அதனால Y chromosome நம்ம சின்னதாவே நம்ம போட்டுக்கலாம். ஸோ Y chromosome. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you can see the locus point, like இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, and இங்க ஒரு ஜீன் இருக்கு, and இது வந்து நம்ம X chromosome இருக்கக்கூடிய ஜீன்ல இருக்கக்கூடிய இந்த locus point, right? ஸோ இந்த X and Y chromosome நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே சேம் லோக்கஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஜீன் ரெண்டு சேம் லோக்கஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this and this. பட் இது இந்த இடத்துல இல்ல. ஸோ அதனால நம்ம வந்து இதை பார்த்து நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, with or without homologous compartments, counterparts. So counterparts are seen in the X. So that is they called as, and present at both ends of the Y chromosome or the pseudo autosomal regions. That is pseudo P autosomal A and regions. So அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா PARS அப்படின்னு இருக்காங்க. That is a short form of அதோட abbreviation, actually pseudo autosomal regions. ரெண்டு இதுலயுமே ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா Y chromosome இருக்கு. So present at both end of the Y chromosome or the pseudo autosomal region. Pseudo means false. Actually வந்து அது வந்து ஒரு ட்ரூ கிடையாது. பட் அட் த சேம் டைம் இதுல இருக்கிறது என்ன ரீஜன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அல்லோசோம் கிடையாது, ஒரு ஆட்டோசோம். ஓகே, இது ஒரு ஆட்டோசோம்ல தான் கொடுத்துருக்காங்க. தட் ஆர் சிமிலர் வித் ரீஜியன்ஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். ஸோ இந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் வந்து ஒய்ல இருக்கக்கூடிய பார்ஸ் ரீஜியன், தட் இஸ் ஒய் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் எக்ஸ் குரோமோசோமோட சிமிலரா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. See here, எக்ஸ் குரோமோசோமோட சிமிலரா இருக்கு. So it synapse and recombine during meiosis. So எந்த இடத்துல ஆக்சுவலா வந்து மிங்கிள் ஆகுது, எப்படி வந்து ரீகாம்பினேஷன் நடக்குது? ஏன்னா பிகாஸ் ரீகாம்பினேஷன் நடந்தாதான் ஒரு நியூ கேரக்டர்ஸோட ப்ரோஜெனி அப்படின்றது அவங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ரீகாம்பினேஷன் வரும்போது தான் அவங்களுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே புதுசா வர ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல ஆக்சுவலா அந்த ரீகாம்பினேஷன் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குமே, அதாவது எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தாலும் சரி, ஒய் குரோமோசோம்ஸ்ல இருந்தாலும் சரி, எந்த ரெண்டு ரீஜியன் வந்து ஆக்சுவலா வந்து விச் டூ ரீஜியன்ஸ் கண்டெயின் த பார்ஸ் சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன், எக்ஸ்லயும் இருக்கணும், ஒய்லயும் இருக்கணும், அந்த பிளேஸ் ரெண்டுமே ஈக்குவலாவும் இருக்கணும். அந்த ரீஜன்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் அப்படின்றது நடக்குது. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா மியாசிஸ். So during meiosis condition, the remaining 95% of the Y chromosome is referred as a non-combining region of the Y. அதான் NRY னு கொடுத்திருக்காங்க. So N, R and Y. இந்த NRY மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, so மீதி இருக்கக்கூடிய வெறும் 5% மட்டும் தான் ஆக்சுவலா நமக்கு வந்து பார்ஸா இருக்காது. தட் இஸ் சூடோ ஆட்டோசோமல் ரீஜியனா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 95% அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து NRYல தான் இருக்கு. நான் கம்பைனிங் ரீஜன் ஆஃப், நான் கம்பைனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நான் கம்பைனிங் ரீஜியன் ஒய்ல இருக்கக்கூடிய இந்த நான் கம்பைனிங் ரீஜன் வந்து எக்ஸோட கம்பைன் ஆகல. சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் மட்டும் தான் எக்ஸ் குரோமோசோமோட கம்பைன் ஆகுது. மீதி இருக்க ரீஜியன்ஸ் வந்து கம்பைன் ஆகல. தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பாயிண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப். ஸோ இதுக்கு அடுத்து ரிமைனிங் வரதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் ஒரு கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ NRYயோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வி வில் see in the next class. and assignments இதோட அட்டாச் இருக்கு. Just make sure you complete the assignment also, and we will see in the next class, students. Thank you.